எல்லாம் தூங்குனீங்களா? நல்லா ரெஸ்ட் எடுத்தீங்களா? ஓய்வு நாளில் ஞாயிறு மாலையில் மிதமிஞ்சிய செழிப்பு அப்படின்னு பார்த்துக்கோ. சொல்லுங்க எல்லாரும், மிதமிஞ்சிய செழிப்பு. நம்மளுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி இல்லை. செழிப்புன்னா கூட பரவாயில்ல, நான் ஏற்றுப்பேன். மிதமிஞ்சிய செழிப்புன்னா பேசுகிற நீங்கள் கோளாறாக இருக்கணும், இல்லை கேட்குற நாங்கள் குழப்பத்தில் இருக்கணும். புரியுதுங்களா? மிதமிஞ்சிய செழிப்பு எல்லாரும் சொல்லுவோம். மிதமிஞ்சிய செழிப்பு என்ன கேட்குது? என்ன செழிப்புங்க? ஓகே, சூப்பர். இது புரிஞ்சிச்சுல? இப்போ பிரசங்கம் புரிய வைக்கும். உங்களை உண்டாக்குன தேவன், உங்களை படைத்த தேவன், உங்களை பேர் சொல்லி அழைத்த தேவன், உங்களை கிறிஸ்துவுக்குள்ள முன்குறித்த தேவன், தாயின் கருவில் உருவாகும் முன்னமே உங்களை அறிந்த தேவன், உங்க மேல அன்பா இருக்கிறது, உங்களை நேசிக்கிறது. அவர் சொல்றாரு, நீ நல்லா இருக்கணும். ஆமென். எடுத்துக்கொள்வோம். 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்போதும் சம்பூர்ணமுடையவர்களாயும், என்ன பண்றது? நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாயும். சம்பூர்ணம்னா தெரியுங்களா? பூர்ணனா வேற, சம்பூர்ணனா அதுலயும் பயங்கரம். தெரியுங்களா? பூர்ணனா தெரியுங்களா? காலையில் மோட்டர் தண்ணி போட்டு தண்ணி ஊற்றிச்சா, டேங்க் ரொம்பிச்சுன்னா அது பூர்ணம். சம்பூர்ணம்னா தெரியுமா? கீழே ஊற்றிச்சு பற்றியா அர்த்தம். ஹலோ, இருக்கிறீங்களா? சம்பூர்ணம் சொல்லுங்க. சம்பூர்ணம். அப்போ தேவன் டூ மச்சா அதிகமா உங்களை ஆஸ்வதிக்கிறதுக்கு விரும்புறார். அத அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின 3ஆம் நிருபத்தில் பார்க்கணும். சொல்ற 3ஆம் நிருபம் 2ஆம் வசனம். அது அதிகாரம் கிடையாது, 2ஆம் வசனம். பக்கம் 331 புதிய ஏற்பாடு. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கும்படி நான் சுகமா இருக்கும்படி வேண்டுகிறேன் அப்படின்ற. என்ன சொல்றாரு? ஒரு வார்த்தையும் ரொம்ப முக்கியமான மணிமுத்தான வார்த்தை. கவனிக்கிறீங்களா? ஒவ்வொரு வார்த்தையும் பிரியமானவனே, ஏதோ லவ் லெட்டர் தெரியுதுல. பிரியமானவனே, பிரியமானவளே, இது எல்லாரையும் குறிக்குது. பிரியமானவனே, பிரியமானவளே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கும்படி நான் வேண்டுகிறேன். வார்த்தை எப்படி இருக்குது? நாலப்பட்டியாங்க அல்வா வாங்க, 3 விதமான அல்வா வாங்க. அது 4 விதம் இருந்தது. 4 விதமா 5 விதமா ஏதோ இருந்தது. அதில் எத்தனை விதமாக வாங்கினோம்? 3 விதமாக வாங்கணும். அதில் 4 விதம் இருந்தது. ஒரு விதத்தை நான் வாங்கலை, ஏன்னா ரொம்ப கட்டியாக இருந்தது, அதனால வாங்கலை. அதில் பார்த்தீங்கன்னா ஒன்று சிறுபருப்பா, சிறுபருப்பு. அப்புறம் ஒன்று நார்மல் அல்வா, ஒரு சிறுபருப்பு அல்வா. இன்னொன்று சாக்லேட் கலந்த அல்வா. அதை தூக்கி எங்கள் மாமியாருக்கு கொடுத்துருக்காங்க, ஒய்ஃபு. எனக்கு பிடிக்கல, எங்கள் அம்மா சாப்பிடுவோம், வீட்டில் குழந்தைங்க, என் தங்கச்சி பசங்க.
பாருங்க, என்ன போட்டுக்கிறாரு, சுகமா இருக்கும்படி. அதில் பார்க்குற அந்த அல்வா என் பொண்ணு கிண்டி 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 நெய் தனியாக எடுத்துட்டான் அந்த அல்வாவில். ஆபிரகாம் கிண்டி 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 நெய் தனியாக வந்துச்சு, அல்வா தனியாக வந்துச்சு. நான் பார்க்குறேன், நெய் மணல் மணலா அப்படி இருக்கு. நெய் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் பார்த்தா அல்வா இருக்கு. எடுத்து சாப்பிட்டேன். சாப்பிடும் போது நான் யோசித்தேன், எவ்வளோ வெரைட்டி வெரைட்டியாக வந்து கர்த்தர் படைச்சி இந்த நாக்கு ருசிக்கிறதுக்கு பலப்பட்ட கனிகளை வச்சுருக்கிறேன். நானே என் ஒய்ஃபை வந்து ஃபோன் பார்த்துட்டேன். அதில் பார்த்தா பலாப்பழம் ஆரஞ்சு கலரில், மஞ்சள் கலரில் பலாப்பழம் உரிச்சு உரிச்சு வச்சுக்கிறாங்க எல்லாத்தையும் அடுத்தடுத்து. இன்னொன்று வந்து 4 பழத்தை பார்த்தோம், அப்படியே கண்ணை கவுருது. அப்படியே பலாப்பழம், அப்புறம் வந்து என்னம்மா பழம், ஏமா சொல்லுமா பாஸ்டர்மா, பலாப்பழம், ஆரஞ்சு. ஆமாம், ஆரஞ்சை முழுசாக உரிச்சு வச்சுக்கிறாங்க. எல்லாம் பிச்சு கிச்செல்லாம் இல்லை, அப்படியே குண்டு குண்டாக பால் பாலாக இருக்குது. அழகாக இருக்குது பார்க்குறது. அது பார்க்கும் போதே அவ்வளோ நல்லா இருக்குது. இந்த ஃபோனில் இருக்குது, காட்டலாம். போனீங்க அப்படியே உரிச்சு. வேறு என்ன பழம், ஆரஞ்சு, அப்புறம் வாயில் வர மாட்டேங்குது பழம். இந்த எல்லா ஐட்டத்தையும் தொங்குங்க மரத்துக்கு பெருசாக. பப்பாளி, அப்புறம் இன்னொரு பழம் மிஸ் ஆகிடுச்சு. அதை பார்க்கலாம், ஒரு ஒரு கலரில் ஒரு ஒரு பழம். கர்த்தர் அந்த அளவுக்கு படைச்சி சாப்பிடு, நல்லா சாப்பிடு, நல்லா இருக்குங்க. நம்மளுக்கு என்ன இருக்குதுங்க, வாங்கிறதுக்கு துட்டு இல்லை. ஹலோ இல்லை, இதில் வேற நான் வேற மிதமிஞ்சி சேர்த்து பேசாம. சரி, இருக்கிற பிரச்சனை தீர்ந்து எதனா ஒரு காசுக்கு எதனா வந்தா கோடி ஸ்தோத்திரம். இருக்கிற கடனெல்லாம் முடிச்சு கொஞ்சம் நிம்மதியாக ஆடு அக்கடாக உட்காரலாம். அதுக்கு எதனா வழி இருக்குதுன்னா ஃபஸ்ட்டு பிரதர் அப்படின்னா, நீங்கள் முதல்ல உங்களை உண்டாக்குன உங்கள் தகப்பன் எப்படிப்பட்டவர்ன்றது தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எல்லாத்தையும் அசால்ட்டாச்சு காலி பண்ணலாம். உங்கள் தேவை என்னன்னு எந்த அளவுக்கு வெளியே வந்து ஆதாரங்களை வச்சிருக்கிறாரு. எல்லாம் நான் இந்த உலகத்தில் படைச்சது எல்லாம் நமக்காக. உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக, மனுஷன் மாத்திட்டான் குவாரா, மலகு மலர்ந்தது எனக்காக, அன்னை மடியை விரித்தாள் எனக்காக, உலகம் பிறந்தது உனக்காக, ஓடும் நதிகள். நல்லா தான் பாடிக்கிறோம், புரிஞ்சுக்கணும். எனக்கு யாருக்காக? நம்மளுக்காக. நம்ம மிருகங்கள்லாம் யாருக்காக? நம்மளுக்காக தான். பறவைகள்லாம் யாருக்காக? நம்மளுக்காக தான். கடல்ல வாழ உயிரினங்கள்லாம் யாருக்காக? நம்மளுக்காக தான். மீன், நண்டு, எறா. இன்னைக்கு என்ன? எறா தொக்கு. இன்னைக்கு என்ன குழம்பு? நேற்று என்ன குழம்பு? கறி. முந்தா நேற்று நாள் சிக்கன். முந்தா நாள் சாம்பார். அது என்ன பண்ண? சரியா சாப்பிடல, ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். எல்லாத்தையும் நல்லா நல்லா கொடுத்துக்கிறாரு. ஆனால் ஜனங்களை கேட்கல, ஒன்றுமே இல்லாதவங்க திருப்பி வித்தியா உட்காந்துப்போம். நல்லா தானே செல்பேன் அங்கீகாரம் கொடுங்க, சந்தோஷமா இருக்கும். நானே சரி பண்ண எல்லாத்தையும் நம்மளுக்காக உண்டாகிறாரு. ஆனா பிசாசு என்ன சொல்றான்? நீங்க துண்ண நீங்க என்ன பண்றீங்க? அவன் கூட சேர்ந்து தலையாடுங்க. ஆமா ஆமா,
தேவன் பேசியிருந்தா filling the blanks நீங்களே நிரப்பிங்க. அதாவது இருக்கிறத என்ன பண்ணணும்னா தேங்க் பண்ணணும், தேங்க்ஸ் சொல்லணும், நன்றி சொல்லணும். ஆமென். வருடத்தின் இறுதியில் வந்திருக்கும். கவனிக்கிறீங்களா? இந்த வருடம் முழுவதும் இந்த நாக்கில் எத்தனை ருசியானவர் கொடுத்துருக்கிறார் சாப்பிட்றது. ஒரு நாள் பட்னியா இருந்துக்கிறீங்களா? ஹலோ, கஷ்டப்படுறாங்க தானே நீங்க சாப்பிடுறீங்களே, வயிறு திருப்தியா சொல்ல முடியாது. ஒரு சமயம் யாரும் கூப்பிட்டாங்க சொல்ல ஆர்வம் ஓடி வந்துருக்காங்க. ஆனால் நேற்று என் ஒய்ஃபு சிக்கன், ஐயோ பசங்களுக்கு கேஎஃப்சி மாதிரி அந்த ஒரு டிஷ்ஷு ரெசிபி அதை செஞ்சுருக்கேன். இந்த பக்கம் சிக்கனு, இந்த பக்கம் வந்து சிக்கன் 65, அது ஒரு மசாலா போட்டு, அந்த பக்கம் பார்த்தா போய் கால் அதான் நாங்கள் ரொம்ப சாப்பிட மாட்டோம். நேற்று நான் சாப்பிட்றத பார்த்து நீ சாப்பிடுவீங்களோ அப்படின்னு கேட்டாங்க. நோனிங்க இதெல்லாம் பார்க்கும்போது கர்த்தர் வந்து நம்ம வயிறார சாப்பாடு கொடுத்து மனசார அவர் என்ன பண்ணணும், நன்றி சொல்லி அவரை பாருங்க. இந்த உலகத்தாருக்கு தெரியுமா? மூக்கு ஒழுவு சாப்பிட்டு அவசர அவசரமா வேலைக்கு போய் கஷ்டப்பட்டு மறுபடியும் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு அப்படியே பார்த்து ஹலோ பாஸ்டர் என்னதான் சொல்றேன். இந்த மாதிரி அவன் நன்றி சொல்ல மாட்டான். கொஞ்சம் நான் சொன்னதுனால பாத்தியா இவன் அந்த என்ன படம் ஜெயிலர் படத்துல நான் சொல்றேன் பாத்தியா இந்த மாதிரி பண்ணிட்டா பாத்தியா அப்படின்னு பத்தியா இருக்கணும் தலை சோம்பட்டி பேர் நான் யோகி பாரு இந்த படத்தெல்லாம் பார்த்து நானே இன்னும் போய் காட்டுறேன் படத்துலாம் யோகியும் அவன் என்ன பண்றான் பாத்தியா அப்படின்னு அப்படின்னு சொல்றோம். நம்ம என்ன பண்றோம்? பிசாசு என்ன சொன்னா பிரச்சனையா பாத்தியா அப்படின்னு காட்டுறோம். நீ என்ன சொன்னோம்? எனக்கு கர்த்தர் எந்த அளவுக்கு இந்த வருஷம் ஃபுல்லா நல்லது செஞ்ச அதை பாத்தியா. அது சரியான டைலாக் வருது. அவன் கார்ல போயிட்டே இருக்கும்போது நானும் வந்து உன்னை வேணான்னு சொல்லி தான் பார்த்தேன், உன்னை விட்டுலான்னு சொல்லி தான் பார்த்தேன். நீ ஒரு டைலாக் ஒன்று பாரதியார்னு ஒன்று சொன்ன பத்தியா அப்பதான் நினைச்ச உன்னையா அப்படின்னோம். தூக்கி காரில் உட்கார வச்சோம். என்னை மன்னிச்சிருந்தோம். நம்ம கிட்டலாம் மன்னிப்பே கிடையாது, வெறும் தண்டனை பண்ணலாம் அப்படின்னு. அந்தமாரி சினிமா டைலாக். அந்த மாதிரி பிசாசு என்ன பண்ணுறான்னா சில காரியங்கள்லாம் காட்டுறோம். பாரதியார் கவிதை அந்த மாதிரி அடித்து வந்து இல்லாததையே காட்டின்னு இருப்பாங்க. இப்போ நான் சொல்லும் போது உங்களுக்கே தெரியுதுல கடவுள் என்னை எந்த அளவுக்கு கோஷித்திருக்காரு. பேசும்போது எனக்கே தெரியுது. நான் நிறுத்தி இருக்கிறாங்க பாட்டு தெரியலாம் வருஷம் ஃபுல்லா. நான் சிக்கனெல்லாம் இந்த வாயில் என்ன அச்சுக்கு நல்லா மீன் சாப்பிட்டுக்கிறேன். எந்த அளவுக்கு மீன் அது இதுக்கு முட்டை விட்டாலும் எவ்வளோ ருசிகரமான பொருள்களை அரைச்சி தள்ளிக்கிறேன். நான் இந்த வருஷம் ஃபுல்லாக தள்ளிக்கிறேன். நான் பிறந்ததுலேருந்தே என்ன இந்த கர்த்தர் வந்து என்னை போஷித்து வந்தது வேற பா. ஆமே. ஆனாலும் ஜனங்கள் என்ன பண்ணாங்கன்னா அந்த குறைவே என் கஷ்டம் உங்களுக்கு தெரியுமா? ஏய் பிரியாணி சாப்பிட்டியா இல்லையா? நல்லா தானே ஒரு குமுக்கு ஒரு அவங்க நான் கேட்கலங்க, உங்க மனசாட்சி உங்களை கேட்குது. சாப்பிட்டேன். அப்போ இங்க சொல்றாரு பிரியமானவனே உன் ஆத்துமா. நம்ம மனசு ஆசைப்படுது சில காரியங்கள். நம்மளுடைய உள்ளம் நம்மளுடைய ஆத்மா அநேக காரியங்கள் நம்ம ஆத்மால இருக்கிறது என்னது ஒரு வார்த்தை முக்கியம். இதில்
பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றையும் வாழ்ந்து. உன் ஆத்துமான்றது அது எல்லாத்தையும் பார்க்கும், எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கும். இந்த அறிவு இருக்குது பத்தியா, இந்த உணர்வு, அது 3 காரியம் இருக்குது. அறிவு, உணர்வு, சித்தம் கொண்டு வந்து. இந்த அறிவு இருக்குது பத்தியா, எல்லாத்தையும் பார்ப்போம். அப்படியே போய் வந்து கேட்சி பார்ப்போம், நான் டேஸ்டாக இருக்குதான் சிக்கன் அப்படி அப்படியே போயிட்டு இருக்கும். மூக்கில் ஒரு புஷ்குன்னு ஒரு ஸ்மெல் ஒரு நல்ல போகும் பாருங்க. நான் டம்மு பிரியாணி. சிஸ்டர் பிரியாணி பேசும் போது வருவீங்க, அந்த டம்மு பிரியாணி அந்த ஸ்மெல்லு அப்படியே நம்ம வண்டி போயினே இருக்கோம். அப்படியே ஓர மாட்டோம். ஒரு சாப்பிட்டு போகிறது தான் அந்த சுட சுட இறங்கி தக 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 தகன்னு இறங்கி வச்சு ஒரு ஒரு போடு போட்டால் அப்பா கண்ணெல்லாம் அப்படியே திறக்கும் பாருங்க. அப்படியே திறந்து அப்படியே மூடும் சொல்லுவோம். சொல்லுங்க கத்த சொல்ல ஒன்று ஆத்துமா இதெல்லாம் ஆசைப்படுது நம்மளுடைய ஆத்மா. ஹலோ பாருங்க, முக்கியமான பேசுகிறோம் ஆத்மாவே இல்லை. ஒரு இந்த இந்த இடத்துல வந்து நீங்க உட்காரும் பொழுது ஒரு காரியங்களும் ஒரு சத்தியமும் கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்துற ஒன்றும் பொக்கிஷம். ஹலோ நம்ம கிடைக்காதது. ஒவ்வொரு தடவை நீங்க வந்து கடவுள் அடைகிற அறிவையும் வெளிப்பாட்டையும் அதன் மூலியமா வாழ்வடைகிறீங்க பார்த்தீங்களா, ரொம்ப முக்கியம். பாருங்க, பிரியாணி சாப்பிட்டு கொடுப்பேன்னு கவனிக்கிறீங்களா? இப்போ அந்த அளவுக்கு வந்து ஆத்மா, அந்த ஆத்மா வந்து எல்லாத்தையும் அறிஞ்சிருக்குது. அந்த டேஸ்ட் எல்லாம் அறிஞ்சிருக்குது. அந்த உணர்வெல்லாம் எல்லாத்தையும் சொல்லுது. இது இந்த டீ எப்படி இன்னொரு டேஸ்ட்டு, காஃபி எப்படி இன்னொரு டேஸ்ட்டு, பால் எப்படி இன்னொரு டேஸ்ட்டு, சாக்லேட் சாப்பிடணும் டேஸ்ட்டு, பிஸ்கெட் சாப்பிடணும் டேஸ்ட்டு, இந்த ஸ்வீட் சாப்பிடணும் டேஸ்ட்டு, பழங்களை சாப்பிடணும் டேஸ்ட்டு. எவ்வளோ வெரைட்டியான பழங்கள் இருக்குது. சாம்பாரில் மாங்காவை போட்டு புளிப்பா சாப்பிடணும் டேஸ்ட்டு. அப்படியே மீனை தகவல் வறுத்து அதில் அப்படியே ரசத்தை வச்சு ஒரு அமுகாமல் அது ஒரு டேஸ்ட்டு. அப்படியே பீஃப் தூக்கி அப்படியே அந்த மேலே இருக்கிற அந்த எண்ணெயெல்லாம் ஊற்றிக்கிட்டு வழியில் இருக்கிற கறியை தூக்கி அதில் ஒரு கொழுப்பை ஒன்று போட்டு சோத்தில் பேசி ஒரு பொடி போட்டால் அது ஒரு டேஸ்ட்டு. இப்படியே நிறைய டேஸ்ட்டுங்க இருக்குது. இந்த ஆத்துமாவுக்கு நல்லா தெரியுது. எங்களுக்கு தெரியல, உங்களுக்கு நல்லா தெரியுதுன்றீங்களா? சொல்லுங்க, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்றது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கும்படி நான் வேண்டேன். உங்களை நான் வேண்டேன். நீ சுகமா இருக்கும்படி நான் வேண்டேன். கண்ணாடியை காணமா எங்கம்மா போச்சு? யாரும் சிரிக்கிறா, யாரும் முறைகிறான்னு கூட தெரிய மாட்டேங்குது. சீக்கிரம் குடும்பா சேர் படிச்சுங்க, நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஓகே, இப்போதான் முகமே நல்லா தெரியுது. நீங்க மங்களகரமாக தெரியுங்க. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு மங்களமா இருக்கு. சொல்றாரு, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்ந்து போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கும்படி நான் வேண்டுகிறேன். இது யாருடைய சத்தம் இல்லைங்க? இது அப்போஸ்தலனாகிய யோவான் சத்தம் கிடையாது. பரிசுத்த ஆவியானவர் உண்டாக்குன தேவனுடைய சத்தம் இது. ஹலோ, நான் வச்சிருக்கிறது வந்து என்னன்னு தெரியல, மிதமிஞ்சி செழிப்புன்னு எனக்கு வந்த தலைப்பே வந்து இதுதான் அப்படின்னு தோணுச்சு. செழிப்புன்னா சப்பையா இருக்குது. ஹலோ, இந்த பசங்க எல்லாம் ஓட்டிட்டு போவாங்க பைக்கு, அது மட்காடு இல்லைன்னா எப்படி இருக்கும்? குழந்தை ஜெட்டி போடாத மாதிரி ஒருத்தன் பார்க்குற நல்லா ஹைட்டாகுது பைக்கு, மழை பெஞ்சுன்னு இருக்குது. எதுக்கு இந்த மாதிரி பைக்கை என்ன பண்ணுச்சு? மேலாம் சேர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு அட்டையை வச்சுருப்பாங்க. நானும் என் வைப்பு சொல்றப்ப இதுக்கா பைக் வாங்கி பின்னாடி பைக்ஸ் எல்லாம் பூச்சி ஃபுல்லாக சேர் அடிச்சுருப்போம். இதுக்கு 1.5 லட்சம் ரூபாய் கொடுத்து பைக்கை வாங்கி இவனே வச்சுக்கலாம். பின்னாடி சேர் இவன் வச்சுக்கலாம் கூட பரவாயில்ல, பின்னாடி உட்காந்து நம்பி உட்காராங்க.
அவனுக்கு நல்லா ஆச்சுக்கின்னு போறாங்க பாருங்க. என்ன சொல்ல அவங்க மறந்துட்டேன். எதுக்கு இது சொன்னவங்க? ஆத்மா வாழ்றதுக்கு நீ வந்து சுகமா இருக்கும்படி இது சம்பந்தம். இது வந்து தெரியுது எனக்கு எங்கேயோ விட்ட மாதிரி இருக்கு. ராமானி அத்த ஜோடி. ஐயோ 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 போமா எங்கேயோ போயிட்டு அதை சிச்சு போடாம போச்சு பைக்கு. மிதம் மிஞ்சிய செழிப்புனா சும்மா நறுக்குன்னு செழிப்புனா இந்த ஜட்டி படம் மாதிரி இருந்தா பைக் மாதிரி இருக்கு. செழிப்பு அப்படின்னா பாஸ்பரிட்டி அதுக்கு எச்சலா வராங்க. நம்ம வந்து எங்கேயோ ஒரு முடியல பெரும்பாக்கத்தில் 100வது பிளாக்ல அதுவும் 100வது பிளாக்ல எங்கேயோ ஒரு மூலையில் ஃபேமஸ் ஆகாத பாஸ்டா என்ன பண்ணுறேன், மிதமிஞ்சிய செழிப்புன்னு நான் போகிறேன். இதே நான் ஃபேமஸான பாஸ்டா இருந்து இந்த மிதமிஞ்சிய செழிப்புன்னு போட்டேன்னா வரைஞ்சி கட்டின்னு வருவாங்க. அவசரப்பட்டு கட்டாதரா போட்டியாடா கீழே பாருங்க. செழிப்பு அப்படின்னா செழிப்புனா பிரச்சனை என்ன தெரியுங்களா? இவங்களுக்கு என்னன்னா கவனிங்க, முக்கியமான சொன்னவர் செழிப்புனா ஏன் இவங்களுக்கு பிரச்சனையா இருக்குது? ஏங்க அதுல எங்களுக்கு பண பிரச்சனையா இருக்குது, செழிப்பு பிரச்சனை ரெண்டாவது அப்படின்றீங்க. கவனிங்க, சில காரியங்களை சொல்லிட்டு வந்தேன். இவங்களுக்கு செழிப்புனா ஏன் வந்து கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக இருக்குது. இன்னொன்று வந்து அவங்களுக்குள்ள ஒரு பயம் இருக்குது. பாஸ்டங்க நல்ல பாஸ்டங்க நல்ல எண்ணம் தான். என்னன்னா பணம் வந்துச்சுன்னா பாஸ்டர் கெட்டு போயிடுவாங்கல்ல. நல்ல நல்ல எண்ணம் தானே அது தங்கமான பாஸ்டர் இல்லை. இது எப்படின்னா உங்கள் பிள்ளைங்க இருக்குதுல்ல, அடியே சமையல் பக்கம் போயிடாது, கேஸ் வெடிச்சிடும், செத்துருவ, என்னையா காப்பாத்துறது அப்படின்ற மாதிரி ஆம்பளை பசங்க டேய் சைக்கிள் ஓட்டாத, சைக்கிள் ஓட்டுனா என்ன பண்ணுவா, நீ பைக் ஓட்டுவ, பைக் ஓட்டுனா ஆக்சிடென்ட் ஆகி செத்துருவ. இவருக்கு என்ன செழிப்புனா ஜனங்களுக்கு போதிச்சா தப்பா போயிடுவோம். அதனால என்ன பண்ணோம், இருக்கிற நிலைமையிலேயே வச்சு காஞ்சி தருவடாயி உன்னால எந்த போதையுமே யாருக்கும் வராத அளவுக்கு உனக்கும் பிரோஜனம் கிடையாது, உன் வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் பிரோஜனம் கிடையாது. உன்னை நம்பி யாருன்னா வந்தா இல்லையே பிரதர் அப்படின்னு சொல்லி அனுப்பி அப்படி அனுப்புறதுக்கு இவங்க வழி பார்த்துக்கிறாங்க. இவ்வளோ நல்லா நாங்க நல்லா பாங்க. யார் இவங்களா? சூப்பர் பேர்ல நல்லா பாங்க. இவங்க நல்ல பாஸ்டர் தான், நல்ல பாம்புன்ற மாதிரி இவங்க நல்ல பாஸ்டர். இது சின்ன வீடியோ எடுத்து போகணும். இவங்களுக்கு என்னன்னா செழிப்பு அப்படின்னு சொல்லிட்டா, செழிப்புக்குள்ள ஜனங்களை நடத்திட்டா இவங்க மனசெல்லாம் கடவுளை விட்டு எங்க போயிடும்? அப்ப தலைப்பே வேணாம்ல, இந்த மாதிரி பிரச்சனை தேவையில்ல. பாருங்களா, இது எப்படி இருக்குதுன்னா, ஒரு குழந்தை நடக்குதுன்னு வைங்களேன், எழுந்து முட்டி போடுது, முட்டி போடுது, அது முட்டி போட்டு நடக்க ஆரம்பிக்குது, அது ஓடும். இதெல்லாம் அவர் நல்ல தகப்பனுக்கு தெரியும். நல்ல தகப்பன், நான் சொல்றது நல்ல தகப்பன், நல்ல தகப்பன், பொல்லாத தகப்பன், நல்ல தகப்பன். ஐயோ இது கால் முஞ்சி ஓட ஆரம்பிச்சுன்னா முட்டியெல்லாம் தேய்ச்சின்னு வரோமே, கையை காலெல்லாம் தேய்ச்சின்னு வரோமே. அதனால கடைசி வரைக்கும் இந்த குழந்தை என்ன பண்ணக்கூடாது, பார்த்துக்கணும். அதான் அவங்களுடைய ஆசை. உனக்கு பயமா இருந்தா நீ என்ன பண்ணணும், என்ன பண்ண எனக்கு தெரியல, நீங்களே சொல்லுங்க. மூடி நீ என்ன பண்ணக்கூடாது, லைன் பக்கம் மற்ற பேசுறத கூட என்ன பண்ணக்கூடாது, வரக்கூடாது. உன்னை உண்டாக்குற கடவுள் எப்படிப்பட்டவருப்பா? அவர் சொல்றாரு, பிரியமானவனே நீ உன் ஆத்மா வாழ்ந்து கொள்ள, ஆத்மா எல்லாத்தையும் ஆசைப்படுவோம்.
அப்படிதான் உண்டாக்கி இருக்கிற ஆத்மாவை. உன் உன் மனது அந்த மாதிரி மனது, விசாலமான மனது, பயங்கரமான மனது. அந்த மனது எல்லாத்தையும் ஆசைப்படும், எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கும், எல்லாத்தையும் வந்து அனுபவிக்க பார்க்கும். அதுதான் உன்னுடைய ஆத்மா. பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்றது போல நீ எல்லாத்திலும் வாழ்ந்து சுகமா இருக்கும்படி நான் என்ன பண்றேன், வேண்டுகிறேன். அவங்க அதாவது இந்த நல்ல பாம்பின்படி இதை இந்த வசனத்தை ஏற்றலாம். பிரியமானவனே, உன் ஆத்மா சாவது போல நீ இதனா ஒண்ணுல வாழ்ந்து நீ அறகுறையா நல்லா இருக்கும்படி நான் என்ன பண்றேன், உபவாசம் இருந்து ஜெபிக்கிறேன். இந்த நல்ல பாம்பு சொல்றது. உங்களுக்கு கடவுள் யாருன்னு காட்டுறேன். உங்களை உண்டாக்குற நீங்க இயேசு நம்புறீங்கல்ல, அந்த இயேசு எப்படிப்பட்டவன்னு காட்டுறேன். போய் நான் படிச்ச வரைக்கும், நான் இந்த தேவனை பைபிள்ல பார்த்த வரைக்கும், நான் கண் கூட என் மனசாட்சி பொதுவா நான் சொல்றேங்க, என் மனசாட்சி பொதுவா, என் மனது பொதுவா இவர் வந்து நம்மளை வந்து ஏதோ ஒண்ணு நம்ம வாழ்க்கையில சின்ன, நான் சொல்றது வந்து தூசியாக கூட குறை இருக்கக்கூடாதுன்னு விரும்புற தேவன். கவனிச்சீங்களா? ஒரு சின்ன குறை கூட உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடாதுன்னு விரும்புற தேவன். ஒரு அழகான ஒரு டிராயிங் பண்ணி வச்சிருக்கிறான். நல்ல டிராயிங் அழகா. அதை பார்க்கும் போது அப்படியே கண்ணை கவர், அதில் தூக்கிட்டு போயிட்டு கண்ணில் நேண்டா அதுன்னு போயிடுவோம். கருப்பு பொட்டை வச்சு, என்ன ஏதோ ஒரு பொட்டை வச்சு டக்குன்னு வச்சு அப்படி இருக்கும். பார்க்குறவங்கன்னா அதை எல்லா அழகையும் விட்டு அந்த கருப்பு புள்ளியையோ ஏதோ ஒரு ஓட்டையோ என்ன பண்ணுவாங்க, எல்லா கண்ணுக்கும் அதுதான் வரும் முன்னாடி. அதை தாங்க கர்த்தர் என்ன சொல்றாரு தெரியுமா? நீங்கள் எல்லாவற்றிலும் எப்போதும் சம்பூர்ணமுடையவங்களா இருக்கணும். புரியுதுங்களா? எல்லாவற்றிலும் எப்பொழுதும். கடவுள் யாருன்னு தெரிஞ்சுக்கணும். உங்களை உண்டாக்குன தேவன் யாருன்னு தெரிஞ்சுக்கணும். நல்லா கவனிக்கிறீங்க. காலையில் ஒரு மாதிரி கவனிச்சுங்க. பரவாயில்லையே, நல்லா செழிப்பு, உங்களுக்கு நல்லா நல்லா வசதியாக இருக்கீங்க போல. எல்லாம் இந்த இதுல இருந்து மோடிக்கு போவீங்க போல. ரெண்டாவது உண்மையிலே நடந்தாலும் நடக்கும். யாரெல்லாம் ஒருத்தர் போனால் எல்லாம் பின்னாடியே கவனிங்க. நான் சொன்னது ஃபஸ்ட்டு தடவை இந்த பிரசங்கத்தை பேசும்போது அங்கே ஒரு ஏதோ ஒரு சயன் சொல்லி ப்ரைவேட் அப்பார்ட்மெண்ட் இருக்குது. நான் அங்கே சொன்னவங்களெல்லாம் படிப்படியாக முன்னேறி கூட அப்படி தாவிட்டு இருக்கோம். ஆமே அப்படிங்க சொல்றாரு பாருங்க. ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப முக்கியம். நம்ம மனப்படம் பண்ற அளவுக்கு இந்த வசனம் வந்து ரொம்ப அருமையா இருக்கு. பிரியமானவனே உன் ஆத்மா வாழ்ந்து போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கும்படி நான் வேண்டுகிறேன். இதுல இந்த இதே வசனம் இங்கிலீஷ்ல வந்து செழிப்புன்னு வருது. இதே வசனம் இங்கிலீஷ்ல. இப்ப செழிப்பு அப்படின்னா மிதமிஞ்சிய செழிப்புனா நீங்க வந்து பணம் எல்லாத்துக்கும் அடித்தள ஆதாரமா இருக்கு. பணம் நீங்க வந்து அதை மட்டும் என்ன பண்ணக்கூடாது, ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. மிதமிஞ்சிய செழிப்புனா உங்களை தவறா வழி நடத்தக்கூடாது. செழிப்புனாலே அது வந்து எல்லா ரீதியிலையும் எல்லாவற்றிலையும் நம்ம நல்லா இருக்கும்படி சொல்ற காரியம் செழிப்புனா. அதை நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும். என்னன்னா செழிப்பு அப்படின்னா என் ஆவியில, என் ஆத்மாவில், என் சரீரத்தில், என் குடும்பத்தில், என் பொருளாதாரத்தில் எல்லா ரீதியிலும் நான் செழித்து இருக்கணும். செழிப்புனாலே அது வந்து பார்க்கும்போதே மற்றவங்களை அட்ராக்ட் பண்ணணும். எதனா ஒரு காரியத்தை நம்ம பார்க்கும்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் பார்க்கும்போது பிரமிக்கணும். அது சரீரத்திலையும் சரி, ஆத்மாவிலையும் சரி, அறிவிலையும் சரி, ஆவிலையும் சரி, நம்ம குடும்பத்திலையும் சரி, குடும்ப பிள்ளைங்களையும் சரி, நம்மளுடைய சொத்துக்களையும் சரி, ஐஸ்வர்யத்திலையும் சரி,
நம்மளுடைய சம்பவத்திலையும் சரி, பார்க்கும்போது பா அப்படின்னு. அதுதான் எல்லா ரீதியிலையும் நம்ம ஒன்று. இப்போ இப்போ வந்து நம்ம செழிப்புன்னும் போது நம்மளுக்கு அடித்தலைமை எது தெரியுங்களா? பணம் தான். இந்த பணம் தான் நம்மளுடைய எல்லா காரியங்களையும் என்ன பண்ணோம்னா ரவுண்ட் அப் பண்ணணும். சரிங்களா? அப்போ இங்க சொல்றாரு 2 Corinthians 9:8 நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும், எல்லாம் சொல்லுங்க, எல்லாவற்றிலும் நான் சொல்லுங்க, நான் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவனாய் இருக்க கர்த்தர் விரும்புகிறார். சம்பூர்ணம் சம்பூர்ணம் சம்பூர்ணத்துக்கு உதாரணம் கொடுத்தோம். நான் வேணும்ட்டு வந்துட்டேன். ஆமா, நீ சீக்கிரமா செய்திருவேன். நல்லா பதில் சொல்றேன். மேலே இருக்கிற மோட்டர் தண்ணி டேங்குக்கு சொன்னாங்க. பூர்ணம்னா என்னது? டேங்க் டேங்க். சம்பூர்ணம்னா டேங்க்ல இருந்து கீழே ஊத்துது தொறன்னு. அதான் சம்பூர்ணம். நம்ம அப்படிதான் இருக்கணுமா? தொறன்னு கவனிக்கிறீங்களா? மணி பர்ஸை திறந்தா உள்ள காசு தேடக்கூடாது. கொட்டின மணி பர்ஸ் கொஞ்சம் காசு ஐயா அப்படிங்க. அதான் சம்பூர்ணம். உங்களை பார்க்கும்போது இந்த இதில் வரும்போது உங்களுக்கு எல்லாமே இடிக்கணும். அந்த மாதிரி சம்பூர்ணமா இருக்க சரீரத்தில். ஹலோ, அந்த மாதிரிலாம் ஆகக்கூடாதுங்க. சும்மா சொல்றேன். நல்லா திடனா இருக்கணும், நல்லா திடகாத்திரமா இருக்கணும். சம்பூர்ணம் அப்படின்னா வண்டி இருக்குது உங்களுக்கு. இப்போ எல்லாரும் பஸ்ஸு, ஃப்ரீ பஸ்ஸு, ஆட்டோ அப்படி பிடிச்சிக்குவோம். சம்பூர்ணம் என்னன்னா இருக்கிறதுக்கும் அதிகமாக ஒரு பைக்கு போதாதான் அவனுக்கு அளவு அதிகமாக ஆசைப்பட்டது ஐயா அப்படின்றாங்களே. இல்லை, ஒரு பைக் ரிப்பேர் ஆச்சுன்னா இன்னொரு பைக். அதுக்கு அது எனக்கு பிடிக்கலையா, அந்த கலர் பிடிக்கலையா, நான் மேட்சா போடணும். அப்படியே வரணும். கார் மழை பெஞ்சா கார், ரொம்ப வெயில் கத்திரி வெயிலாக இருந்தா ஏசி போட்டு காரு. ஒரு காரு சரியில்லையா, இன்னொரு கார். அதான் சம்பூர்ணம். ஹலோ, கடவுள் இந்த மாதிரி நீங்க இருக்கும்படி ஆசைப்படுறாரு. ஹலோ, இது செழிப்பா இல்ல தப்பான தலைப்பா? இப்போ இந்த மாதிரி கர்த்தர் விரும்புறாருனா, சம்பூர்ணமா இருக்கும்படி விரும்புறாருனா, இது வெறும் செழிப்பா? நான் சொல்றது இதுல மிதமிஞ்சிய செழிப்பா? இங்கிருந்து அங்கீகாரம் எனக்கு பல்லு. ஆமே, சூப்பர். உண்மையிலேயே நான் ஏதோ வச்சேன்னு நினைச்சேன். ஆனா உண்மையிலேயே கர்த்தர் சம்பூர்ணமா பரிபூர்ணமா மிதமிஞ்சி செழித்து ஆக்கும்போது மா ஐயோ அப்படின்னு நம்மளை பார்த்து பா நான்ப்பா அப்படி இருக்கிற உங்களை பார்த்தா என்ன கேட்பாங்க, நல்லா இருக்கிறீங்களா? ஐயா சூப்பராக இருக்கிறேன். நான் வரக்கூடிய நாளெல்லாம் வச்சு கணக்கு பண்ணுங்க. செம்மையாக இருக்கிறேன், சூப்பராக இருக்கிறேன், டக்கராக இருக்கிறேன், நல்லா இருக்கணும் சொல்லணும். சூப்பராக இருக்கணும். நீங்க எப்படி சொல்லுவீங்க? நல்லா இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்களா? சூப்பரா இருக்கு, வரமாட்டேன் பத்தியா? நல்லா இருக்கிறீங்களா? பாத்தியா? ஒன்றே போடுங்க. ஒரு மாசம் நல்லா இப்பதான் கரெக்டா வந்து ஓகே. அப்போ இல்லை, ஆனால் கொஞ்சம் சூப்பராக இல்லை இருந்தாலும் பிரசங்கம் பண்ணேன். டிஸ்ட்ரிக்ட் பாஸ்டர் சொன்னார், நான் செழிப்பை பற்றி நம்பாத போது அதை நாங்கள் வந்து அதை பற்றி நாங்கள் யோசிக்கவும் இல்லை, அதை பக்கம் போகவும் இல்லை. எப்போ வந்து செழிப்பை நம்பி ஒன்றும் இல்லாத போது, செழிப்பில் இப்போ பென்சுக்கார வச்சுருக்கிறாரு, ஒன்றும் இல்லாத போது நான் செழிப்பை பிரசங்கம் பண்ணேன். எனக்கு அதுக்கப்புறம் தான் செழிப்பு போய் ஆரம்பிச்சேன். ஓ, அவர் பேசும்போது
டிவி எல்லாம் ஆரம்பிக்கல, டிவி ப்ரோக்ராம் ஆரம்பிக்கல, டிஜே டிவி பேசும்போது செழிப்பு பேசிட்டு இருக்கும் போது சொல்றாங்க சேட்டலைட்லாம் அந்த இதெல்லாம் இருக்குது எனக்கு வருதுன்னு. நான் எப்படி நாங்கள் ஜெட்டுக்கிட்டலாம் சொன்னேன். அந்த மாதிரி நான் ஒரு காலகட்டம் வைக்கணும், இந்த நாளுக்குள்ள இத்தனை வயசுக்குள்ள நான் வாங்கினாலும் டார்கெட் வைக்கணும். ரொம்ப பேச்சுலாம் போயிடுது. அவர் பழைய வீடியோவை நான் பார்க்குறேன், பார்த்தா அப்போ சொல்லும் போது அப்போ வந்து டிஜே சேனல் இல்லை அவர்கிட்ட. அப்புறமா சொல்றாரு, அப்புறமா பார்த்தா வந்துச்சு, கண்ணு முன்னாடி வந்துச்சு, நான் பார்க்குறேன். அதே போல செழிப்பை பத்தி நம்பி பிரசங்கம் பண்ணும் போது அவர் செழிக்கல. ஓப்பனா சொல்றாங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு விஷயத்துல சொல்றாரு, நான் யாருக்கிட்டே கையெழுந்து என் அண்ணன் எங்க அக்கா எங்க வீட்டில் யாருக்கிட்டே நான் போடுவேன். வாடகைக்கு வந்து வீட்டு வாசல் முன்னாடி வந்து கத்துவாங்க, வாடகை சத்தம் போடுவாங்க. இதெல்லாம் யாரெல்லாம் சொல்லுவாங்களா பிரசங்கத்தில்? அசிங்கமா இருக்காது இல்லை? ஆனால் அவர் சொல்றாரு, நான் அவரை விட வெளிப்படையான நல்லா இருக்குல்ல ஸ்டோக்கு. அவரை விட வெளிப்படையான நான் ரொம்ப பயங்கரமா திறந்தா ரொம்ப ரொம்ப திறந்து காட்டிடுவேன். நம்மளுக்கு இந்த மாணவன் சூடு சொன்னா கொஞ்சம் நாங்கள ரொம்பவே கிடையாது. அவரு பேசுறாரு, சொல்றாரு, கண்டிப்பா வந்துச்சு உங்க வாழ்க்கையில இருந்த முதல்ல விதையா தான் ஆண்டவர் வசனத்தை அனுப்புறாரு, வசனத்தை அனுப்பி சுகப்படுத்துறாரு. முதல்ல விதையா வருதுங்க, வார்த்தை வார்த்தை முதல்ல எத்தோனே பகபகா ஜிஜின்னு வராது எதுவுமே. அது சரீர சுகமாக இருக்கட்டும், நம்ம வாழ்க்கையில் பண தேவை, பொருள் தேவை, எல்லா தேவையிலும் இருக்கட்டும், ஜிகின்னு வந்துடாது. முதல்ல வசனமாக வருது உள்ள. அதான் இந்த இடம் இந்த நேரம் வருது ரொம்ப முக்கியம். எடுத்துக்கொள்வோம் யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம். மூன்றாம் அதிகாரம் மூன்றாம் அதிகாரம் 7-8. அப்பொழுது கர்த்தர், எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்த்து ஆலோட்டிகள் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன், அவர்கள் படுகிற வேதனையும் அறிந்திருக்கிறேன். 3 காரியம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், திரும்பவும் ஒரு தடவை நான் சொல்லியிருக்கேன். 3 காரியம் இருக்கு. அப்புறம் 8வது வருஷம், அவர்களை எகிப்தின் கைக்கு விடுதலையாகவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் ஏமோரியரும் பெர்சியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு 14வது வருஷம், அதற்கு தேவன் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று மோசேயுடனே சொல்லி, இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்வாயாக அப்படின்னாரு. அதே தேவன் தான் உங்ககிட்ட இப்ப பேசுறாரு. அம்மா உன் உபத்திரவத்தை நான் பார்த்தேன், அம்மா நீ ஆளோட்டி நிமித்து நீ இடுகிற பத்தியா கூக்குறல நான் கேட்டேன், நீ படுகிற வேதனையை நான் என்ன பண்றேன் அறிந்திருக்கிறேன், நான் பார்த்தேன் கேட்டேன், மனசார நான் உன்னை புரிஞ்சிருக்கிறேன். உன் உபத்திரவத்தை உன் வலி வேதனையெல்லாம் நான் பார்த்தேன். பார்க்கவே பார்த்தேன்னா அர்த்தம் தெரியுமா? பார்க்கவே பார்த்தோம்னா, பார்த்தோம்னா வேற அர்த்தம், பார்க்கவே பார்த்தோம்னா வேற அர்த்தம். பார்க்கவே பார்த்தோம்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? உத்து பார்த்துனே இருக்கு. நீ என்ன வேதனை படுறத அப்படி உத்து பார்த்துனே பார்த்தேன்னா அது வேற கணக்கு. நீ பார்த்து நீ போடு. பார்க்கவே பார்த்தோம்னா அப்படியே வேதனை அப்படியே பார்த்த, உபத்திரவத்தை அப்படியே பார்த்துனே இருந்த. நீ படுற வேதனை நம்ம ஜனங்க சொல்றாங்கல்ல, கடவுளுக்கு கண்ணு இருக்குதா?
இங்க பாருங்க, பார்க்கவே பார்த்தேன்னு நம்ம கர்த்தர் சொல்றாரு. லாஸ்டா ஒன்று சொல்றது தான் கடைசியா வாசனம் பத்தி, வசன வாசனம் பத்தி, அதான் ரொம்ப முக்கியம். இல்லை பார்த்து வேடிக்கை பார்த்து வந்தாரு வராது பாருங்க, எப்படி வராது இருக்கு. அந்த வசனமே கடவுள்னா இப்படி பேசணும், அதான் கடவுள். இப்படி பேசணும், பிரச்சனைக்கு நடுவில் இப்படி நீ இருக்கிறேன்னு சொல்றதுதான் கடவுள். சும்மா சாதாரணமா இருக்கிறேன்னு சொல்றது இல்லை. அந்த வசனத்தை இதெல்லாம் படிச்சுட்டு அவர் பேசுற அந்த வார்த்தை சொல்லுது, நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு பாருங்க. பார்க்கவே பார்த்தேன், பார்த்தேன்ல பார்க்கவே பார்த்தேன். உன்னுடைய உபத்திரவம் நான் பார்த்தேன். நீ 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 அந்த அந்த உபத்திரவத்தின் அந்த வழியில நீ இருந்த பத்தியா, உன் வாயில இருந்து வார்த்தை வருது பத்தியா, வாயெல்லாம் அப்படியே மூச்சு அடைச்சு பேசுவாங்க பாருங்க. மூச்சு அடைச்சி ஒரு மாதிரி பேச முடியாம அந்த வேதனையில மூச்சு அடைச்சி கூக்குரல் இடுவாங்க பாருங்க. தொண்டெல்லாம் அடைச்சிக்கும் பாருங்க. அந்த மாதிரியான வார்த்தை தான், அந்த மாதிரி நிலைமை தான் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. சொல்றாரு, அவங்க கூக்குரல் நான் கேட்டேன், பார்த்தேன், பார்க்கவே பார்த்தேன்னு சொல்லிட்டு கூக்குரல் நான் கேட்டேன்னு சொல்லிட்டு, நீங்க படுற வேதனையை நான் நடந்திருக்கிறேன். நீ என்ன வேதனை பண்ணி அந்த அடி வேதனையை அப்படியே நான் என் சரீரத்துல என் ஆவியிலே ஆத்மாவிலே நான் ஒன்னாதான் கருத்தேன். பார்க்கவே பார்த்தேன், உன் கூக்குரல் நான் கேட்டேன், நீ படுகிற உபத்திரத்தை நான் அறிந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இப்படி இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற இப்படிப்பட்ட பிரச்சனைல இருந்து, இந்த சூழ்நிலையில இருந்து நான் அப்படியே தூக்குறேன்ற சொல்றாரு. அவர்களை எகிப்தியன் கைக்கு எங்க மாட்டின்னு இருக்கிறாங்க? எகிப்தியன் கையில மாட்டின்னு இருக்கிறாங்க. இப்ப நம்ம எல்லாம் எங்க மாட்டின்னு இருக்கிறாங்க? ஆவிக்குரிய மண்டலத்துல பிசாசினுடைய கரத்துல மாட்டின்னு இருக்கிறோம். பார்க்க போனோம், கரத்துல மாட்டின்னு இருக்க ஏசப்பா விடுதலை ஆக்கி நம்ம வச்சுட்டாரு. இப்ப எங்க மாட்டின்னு இருக்கிறோம்? மண்டல கட்டுங்க, கூச்சு போடாம கட்டுங்க, முடிவு தந்துறாரு. இந்த மண்டல் இருந்துச்சியா, மண்டை குழப்பம், இதுல நிறைய குழப்பம். கடவுள் என்ன செய்ய வச்சிருவாரோ, இதெல்லாம் சாத்தியமா? கடவுள் கொஞ்சமா தானே கொடுப்பாரு, அப்படி ரொம்ப எப்படி கொடுத்துருவாரு? அப்படி கொடுத்தாலும் எனக்கு கொடுத்துருவாரா? அதான் சொன்ன மண்டை குழப்பம். இந்த நடுவுல எனக்கு செஞ்சிருவாரா? எப்படி முடியும்? வழியே இல்லையே. அதுதாங்க ஏசப்பா, வேற எதுக்கு ஏசப்பா? அப்பப்பா அதுதாங்க ஏசப்பா சொல்றாரு. எகிப்தின் கைக்கு அவர்களை விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலே இருந்து நீக்கி, பெரும்பாக்கத்திலிருந்து நீக்கி. உங்களுக்கு பெரும்பாக்கத்திலிருந்து நீக்கினா சர்ச்சைக்கு வருவீங்களா? நம்ம சர்ச்சை வேற இடத்துக்கு போயிடும். ஹலோ, பெரும்பாக்கத்திலிருந்து நீங்க உங்களுக்கு பிடிக்கல, பிடிச்சிருக்குதா இடம்? ஹலோ, பிடிச்சிருக்குதா உங்களுக்கு இடம்? பிடிக்காம தானே இருக்கீங்க. சூப்பர், அவங்களுக்கு என்ன ரொம்ப பிடிச்சிச்சு. இன்னொரு ஓட்டி எனக்கு விழுந்துச்சு. பிடிக்காம இருக்கிறோம் இல்லையா? உண்மைதான், மனசார நான் சொல்றேன், பிடிக்காம தான் இருக்கும். நானே பிடிக்காம தான் நீ இருக்கிறோம். அப்பனா சர்ச்சைக்கு வருது, உங்களுக்கு கஷ்டமா இருக்குதப்பா. ஆனா இந்த இடம் கஷ்டமா இருக்குதப்பா. நல்ல இடம், நல்ல அட்மாஸ்பியர். கர்த்தர் அது விரும்புறார். உங்க மன குமுறலை கர்த்தர் அறிந்தார். ஆமென். என் ஜனம் சமாதான தாபரங்கள்ல குடியிருக்கதான் கர்த்தருடைய சித்தம் அப்படின்னு கர்த்தர் சொல்றார். என்னுடைய சித்தமே அதான், சமாதானமான ஒரு இடம், சமாதானமான ஒரு இடத்துல, பீஸ்ஃபுல்லான ஒரு இடத்துல வாய் செய்தி தான் வரணும். அந்த சமாதானம் நல்ல ஒரு ஏன் தெரியுமா இதெல்லாம் வைக்கிற சொல்றாரு கர்த்தர்? இப்போ பேசிக்கிட்டு அந்த பிரச்சனை உன் மைண்ட்ல இருக்கக்கூடாது ரசா. நான் இருக்கணும் அந்த இடத்துல. உன் மைண்ட்ல ஃபுல்லா நான் இருக்கணும். உன் இதயத்துக்கு ஃபுல்லா நான் என் நினைப்பாவே இருக்கணும். பிரச்சனை ஒன்று வந்ததுன்னா
இன்னொருத்த பொண்டாட்டிய இன்னொருத்த வச்சுக்கிறதுக்கு சமம். ஹலோ, இதான் உண்மைங்க. அப்படிதான் அது. உங்க எண்ணம் ஃபுல்லா தேவையிலையும் பிரச்சனையிலையும் கஷ்டத்திலையும் வேதனையிலையும் இருந்தா இதுதான் உண்மை. ஏன்னா இந்த இருதயம் கர்த்தர் குடிகொள்ற இடம். இப்படி சொன்னாதான் நான் வேற என்ன ஃப்ளோல வந்தது இந்த உண்மை தான். ஹலோ, நீங்க கஷ்டத்திலையும் பிரச்சனையிலையும் எல்லா வேதனையும் அப்படியே மனசுல போட்டு அதையே சுத்தி 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 அதுவே பிரச்சனை ஓடி 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 அங்க எங்க கடவுளுக்கு புத்தி? எங்களுக்கு அவருக்கு ஆராதனை, எங்க அவருக்கு நன்றி சொல்றது, எங்க அவருக்கு சோதனம் வரும் இல்லையே. அதான் கர்த்தர் வெறுக்கிறார். இதெல்லாம் உன் மனசுல இந்த தேவை அப்படின்னு ஓடவே கூடாது. சொன்ன இல்லையா, ஒரு தூசி அளவு கூட உனக்கு பிரச்சனையா இருக்க கூடாது. அதான் கர்த்தர் விரும்புறாரு. மனசார முழுமையா கர்த்தர் இருக்கணும். இருதயத்தில் முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு கர்த்தர் தோத்தரிக்கிறதுல இருக்கணும் மனசு. அதனால்தான் மிக செழிப்பு. எந்த ஒரு பிரச்சனையும் முன்னாடி இது பிரச்சனையா இருக்குது அப்படின்னு கர்த்தர் அதை விரும்பலங்க. உண்மையிலே விரும்பல. சொல்றாருங்க, இந்த தேசத்திலிருந்து நீக்கி அப்படியே நீக்கி உங்க பிள்ளைங்க யாரா ஜெயில இருந்தா விரும்புவீங்களா? ஜெயில என்னது? எந்த சுதந்திரமும் கிடையாது. ஒரு சுதந்திரமா இருக்கிறது தான் எல்லாருடைய விருப்பம். அதனாலதான் ஆத்மா சுதந்திரத்தை விரும்பும், ஃப்ரீடம் விரும்பும். நல்லா யாருக்கும் கட்டுப்படுத்துறதுக்கு கர்த்தர் விரும்பவே இல்லை. ரெண்டு நாள் முன்னாடி பேசினார் கமல் பாஸ் நட்சத்திரம். நீங்க உட்கார்ந்து கர்த்தர் அவர் பேசினது ஒரு காரணத்தை சொன்னார். உங்களை ரத்தத்தை சிந்தி பாருங்க, கவனிங்க, ரத்தத்தை சிந்தி தன்னுடைய ஜீவனை கொடுத்து நீங்க நம்ம ஏதோ ஒரு இடத்துல போய் பாவத்திலையும் பிசாத்தின் பிடியிலையும் அடிமைத்தனத்துல இருந்தோம். அவர் ஜீவனை கொடுத்து நம்மளை மீட்டு வச்சிருக்கிறார். எப்படி வச்சிருக்கிறார் தெரியுமா? ஒரு ஃப்ரீடம்ல கொடுத்துருக்கிறார். அவருக்கு அடிமையா தான் நம்ம இருக்கணும்னு நம் வேதம் சொல்லுது. ஆனா அவருக்கு அடிமையா, நம்ம பாவத்துக்கு அடிமையா இருந்தோம், இப்ப நம்ம நீதிக்கு அடிமையானோம் அப்படின்னு சொல்லுது. ஆனா அதுல கூட நம்ம அடிமை கிடையாது தெரியுமா? நீதியில கூட அடிமை கிடையாது. கர்த்தருக்கு அடிமையா நம்ம இருக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. எப்படி தான் வச்சிருக்காரு? எத்தனை பாவத்துல இருந்து பிசாசு பிடியில இருந்து அப்படியே தூக்கி வச்சுட்டு நீ எப்படியா இருப்போ, நீ என்ன வழி பண்ணணும் கூட அவசியம் இல்லை. இவ்வளவு பெரிய ஃப்ரீடம் தெரியுமா? அது எப்படிப்பட்ட ஒரு சுதந்திரம் தெரியுமா? இப்ப எத்தனை நம்மள எல்லாத்தையும் விடுதலையாக்கி எத்தனை வச்சு சொல்றாரு, நீ எப்படிலாம் இரு. அப்பதான் பவுல் சொல்றான், நான் கிறிஸ்துவுக்கு அடிமை. என்னை இந்த அளவுக்கு ஒரு பிசாசின் பிடியில இருந்தோம், நரகத்துல இருந்தோம், நரக வாழ்க்கையில இருந்தோம், என்னை விடுதலையாக்கி எடுத்துன்னு ஒரு சுதந்திரத்துல என் ஆத்மாவை ஒரு பிடியில இருந்து எடுத்துன்னு விடுதலையாக்கி நீ எப்படியா இருன்னு ஒரு சுதந்திரத்தை கொடுத்து, சுயாதீனத்தை கொடுத்து அவர் விடுதலையாக்கி விடுறாரு. விட்டுமா சொல்றான், நான் இப்ப கிறிஸ்துவுக்கு அடிமை, அவருடைய அன்புக்கு அடிமை. எவ்வளவு பெரிய ஒரு விஷயம் தெரியுங்களா இது? கர்த்தர் அப்படிதான் சொல்றாரு, உன்னை எகிப்தின் கைக்கு விடுதலையாக்கும், அந்த தேசத்திலிருந்து உன்னை நீக்கும். எவ்வளவு பிரச்சனை தெரியுங்களா ஜனங்களுக்கு? உண்மையிலேயே நான் சில சமயங்கள ஒரு சமயம் வீடியோவே பார்த்து இந்த இடத்துல பிரசங்கம் பண்ணுறதை பார்த்து நம்ம ரொம்ப ஜோக்கா பண்ணுறோமா, ஜனங்களுக்குள்ள ஆண்டோடைய வார்த்தை போதா, அவங்க எவ்வளோ வேதனையில் இருக்கிறாங்க, நம்ம எந்த அளவுக்கு ஒரு சீரியஸாக ஆண்டோடைய வார்த்தையை கொடுக்கணும், எப்படி ஜோக்கஸ்ட்டு வரியா நீ அப்படின்னு எனக்குள்ளே நான் பேசிக்கணும். அப்படி பேசும்போது ஆண்டவர் சொல்கிறாங்க, அவனுக்கு ஏற்ற மாதிரி தான் நீ பேசுகிற, இந்த காரியங்கள் உனக்குள்ள வந்துனே இருக்கும், சரி பண்ணினே வருது, கரெக்டாக தான் போ பண்ணினே இருக்கும், இஷ்டவனே எல்லாமே சரியாயிடும். எவ்வளோ வேதனை இருக்காங்க தெரியுங்களா உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்க? எல்லாருக்கும் பண கஷ்டம், அந்த பண காய்ச்சத்தினால மன வேதனை, அந்த மன வேதனைனால சரீரத்தில் வலி வேதனை, ஊனி குருவி
அவங்க வெளிப்படையா நீங்க பாக்குறீங்க ஜனங்களை, ஆனா உள்ளுக்குள்ள குமுறுங்க இருக்காங்க ஜனங்க. உண்மை ஒரு நைட்டும் பித்து பிடிச்சி பெனாத்தின் இருக்கிற ஜனங்க தான் நம்ம சுற்றி இருக்கிறோம். தெரியுங்களா? கஷ்டங்கள் இப்படிப்பட்ட ஜனங்க தான் அந்த இஸ்ரவேல் ஜனங்க. அந்த தேசத்துல இருந்து, அந்த எகிப்தியனுடைய அந்த கையில இருந்து, தேசத்துல இருந்து அப்படியே நீக்கி தூக்கின்னு வர்றாரு கர்த்தர். சொல்றாரு பாருங்க, எப்படி இறங்கினாருன்னு காட்டுறாரு. சொல்றாரு பாருங்க, அவங்களை அந்த தேசத்துல இருந்து நீக்கி காணாதன் ஏத்தியரும் ஏமோரியரும் அவங்களுக்கு சம்பந்தமே கிடையாது. அவங்க இட்னு வந்து வெச்ச தேசம் சம்பந்தமே அவங்களுக்கு, அவங்க இருந்த சூழ்நிலைக்கும் அவங்களை கொண்டு போய் சேர்க்கிற தேசத்துக்கும் அவங்களுக்கும் அதுக்கும் தலைகீழ சொல்றாரு. என்ன சொல்றாரு? அங்க வந்து ஒருவேளை சாப்பாடு அங்க சொல்றாங்க, அந்த காய்கறி கொமெட்டி காய்களை வெவிச்சு சாப்பிடுறது, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இந்த ஜனங்க. அவங்க சொல்றான், வனாந்தத்தை சொல்லும் போது முறுமுறுக்கும் சொல்றான், நாங்க அங்க சாப்பிட்ட அந்த காய்கறிகளே மேலு அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலாம் வந்து பேசுறாங்க. திமிர் பூச்சி ஜனங்க தெரியுங்களா? சொல்றாரு, ஒரு இடத்துல வந்து கத்த சொல்றாரு, 10 முறை என்ன சோதிச்சாங்க. செங்கடல பிளந்ததை பார்த்தான், எகிப்துல அவ்வளவு 10 அற்புதத்தை பார்த்தான், எவ்வளவு காரியங்களை பார்த்து வந்து மறுத்து போய் ஜனங்க அந்த சுதந்திரம் வந்ததும் அவங்களுக்கு நெக்குல அதிகமாயிடுச்சு. அதான் உண்மை. சரிங்களா? இதான் உண்மை. நீங்க அந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய அந்த பேக்ரவுண்ட பாத்தீங்கன்னா, அவங்க அந்த சுதந்திரத்துல விட்டாரு பார்த்தீங்களா? அவங்களை வந்து எகிப்துல கைக்குல இருந்து விடுதலையாக்கி அந்த சுதந்திரம் கிடைச்சிருக்கு. அந்த வனாந்தரத்துல யாருமே அவங்களை வந்து இந்த மாதிரி கட்டுப்படுத்தணும், அந்த மாதிரி பண்ணணும், இந்த மாதிரி பண்ணணும்ன்ற ஒரு இது இல்லை. அவங்களுக்கு அந்த அது வந்து மீட்டு வந்த இதுவே அவங்களுக்கு பெருசா இருந்தது. அது வந்து விடுதலை அடைஞ்சோமே அப்படின்ற அந்த எமோஷனலி அவங்க முறுமுறுத்துன்னு பெரிய பிரச்சனைகள்லாம் செஞ்சாங்க. மோசேக்கு விரோதமா, கர்த்தருக்கு விரோதமா. ஒன்னே ஒண்ணுதான், அது விடுதலை ஆனதுனால வந்த பிரச்சனை. பாருங்க, எங்க எடுத்துன்னு போறாரு சொல்றாரு பாருங்க, இவங்கெல்லாம் இருக்கிற கானானிய வீரம் எபுசியரும் இருக்கிற இடமாகிய பாலும், சொல்லுங்க எல்லாரும், பாலும் தேனும் ஓடுகிற 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 நலமும் விசாலமான தேசம். இதை வந்து எவ்வளவு லென்த்தா போகுது பாருங்க. இந்த ஒரு வருஷம் நம்ம பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்றதுக்குள்ள நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்க மாட்டேன் நான் வேண்டுகிறேன்ற மாதிரி, எல்லாவற்றிலும் நீ சுகமா இருக்க மாட்டேன் வேண்டுகிற அந்த வசனமும் இந்த வசனம் அப்படியே பிரிட்ஜ் ஆகுது பாருங்க, மேட்ச் ஆகுது பாருங்க. பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசம் அப்படின்ற மாதிரி வருது. அதுல பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்றது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்க மாட்டேன் நான் வேண்டுகிறேன். ரெண்டுமே மேட்ச் ஆகுது. ஏன்னா நம்ம கர்த்தர் அந்த வாழும் தேரும் ஓடுற நலமும் விசாலமான தேசம். அதுக்கான ஏன் இதை மட்டும் எடுத்து கர்த்தர் பேசுறாரு தெரியுங்களா? பாலு தேனு, இது வந்து அக்ரிகல்ச்சருடைய பிரின்சிபிள். இது எப்படின்னா, அக்ரிகல்ச்சர்ல வந்து எது விவசாயம் செழித்திருந்தா அதனுடைய உச்சபட்ச விலை என்ன தெரியுங்களா? பால் பரிபூர்ணமா இருக்கும், தேனு பரிபூர்ணமா இருக்கும். இது வந்து சயின்டிபிக்கான உண்மை. தேனீக்கள் இருக்குது பார்த்தீங்கன்னா, அது மகரந்த சேர்க்கை பண்ணும். அப்படியே அந்த பூவில் போயிட்டு அப்படியே போய் அங்கே உட்காந்து மகரந்த சேர்க்கை பண்ணோம். அது வந்து எதை காட்டுதுன்னா, எந்த அளவுக்கு விளைச்சல் இருந்தா ஒரு தேனி வந்து மகரந்த சேர்க்கை பண்ணி விளைச்சல்களை கொண்டு வந்து தேனீக்கள் பெருகிருக்கு. தேனீக்கள் பெருகுனால் தேன் பெருகிருக்கு. அது ஒண்ணு. இன்னொன்னு பால். பால் எப்படின்னா, அந்த அளவுக்கு செழிப்பு இருக்கிறதுனால மாடுங்க ஆடுங்கெல்லாம் கொழுத்து போய் கிடக்குது. கொழுத்து போய் பால் வந்து மடியில இருந்து சுரந்து ஊத்து. ஒரு மடி பெருசா தடிதடிசா இருந்து பால் வந்து முட்டி இருக்குது. அந்த அளவுக்கு செழித்து ஒரு மாடு இருக்குது. மாடு இருக்குன்னா அந்த
அந்த அந்த தேசமே இருக்குது. அது உச்சபட்சத்தை தான் கர்த்தர் என்ன பண்றாருன்னா கரெக்டா எடுத்து காட்டுறாரு. பாலும் தேனும் ஓடுதுன்னா என்ன அர்த்தம்னா அந்த அளவுக்கு பச்சை பசங்க செழித்து விசாலமா இருக்கு. நான் உன்னை திரும்ப ஒரு இடத்துல சொல்றாரு, இச்சிக்கப்பட்ட தேசத்தை அவங்க அசட்டை பண்ணாங்க. பார்க்கும்போது அப்படியே மனசாரத்து கண்ணில் ஒத்திக்கலாமா, ஓடி போய் அந்த இடத்துல இருந்துடலாமா அப்படின்ற மாதிரி ஒரு தேசத்தை அவங்க அசட்டை பண்ணாங்கன்னா அவங்க போக முடியாதுன்னு அப்படி சொல்றாங்க. இப்போ சும்மா சாதாரணமான வசனம் கிடையாது. அம்மா சொல்றாரு பாருங்க, பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்தை கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன் அப்படின்னா, ஆமென், இறங்கினேன். ஒரு நோக்கத்துக்காக வராருங்க. ஹலோ, கடவுள் வந்து சும்மா சாதாரண வாழ்க்கையில வந்து பேசுறாருன்னா ஒரு நோக்கத்தோட பேசுது. ஒரு நோக்கம் இருக்குது. உன் வாழ்க்கையை நான் இப்படி ஆக்கணும்னு விரும்புறேன், இப்படி இருக்கணும்னு விரும்புறேன். ஆமென். இறங்கி இருக்கிறார். சொல்றாரு, அதற்கு தேவன் இருக்கிறவராக இருக்கிறேன் என்று மோசேயிடமே சொல்லி, இது பைபிள்லேயே, ஒட்டுமொத்த பைபிள்லேயே முக்கியமான வசனங்களுக்கெல்லாம் முக்கியமான வசனம் இது. ஒட்டுமொத்த பைபிள்லேயே இந்த வசனம் படிக்கிற பாருங்க, 14:3-14. அதற்கு தேவன் இருக்கிறவராக இருக்கிறேன் என்று மோசேயுடனே சொல்லி, சொல்லுங்க எல்லாரும் சேர்ந்து, என்ன போட்டுக்குது? நான் வாசித்துட்டேன் அந்த வசனத்தை. அதுக்கப்புறம் கமா போட்டு நான் சொல்லி அதுக்கப்புறம் என்ன வருது? வாசிங்க எல்லாரும். இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்துக்கு அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரரோடு போய் சொல்வாயாக. ஆமென். இருக்கிறேன். கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு. உன் பிரச்சனையில, உன் போராட்டமான வாழ்க்கையில, பிரச்சனை நிறைந்த வாழ்க்கையில, போராட்டமான நிறைந்த வாழ்க்கையில, உபத்திரத்தின் வாழ்க்கையில, வேதனை ஏற்படுற வாழ்க்கையில சொல்றாரு கர்த்தர் சொல்றாரு, இருக்கிறேன், நான் இருக்கிறேன், நான் இருக்கிறேன், நான் இருக்கிறேன். ஆமென். எந்த அளவுக்கு இந்த வசனம் அப்படியே பேசும்போது உண்மையிலேயே கர்த்தர் அங்க பேசி இருக்கிறது கரெக்டா தெரியுது. அதை படிக்கும் போதே தெரியுது. சூப்பரா பேசுறது. நான் இருக்கிறேன் என்பவர். அவங்க என்ன நினைச்சாங்க, இதோடைய இதுக்கு பின்னாடி இதை ஏன் இப்படி சொன்னாரு அப்படின்றதுக்கான காரணங்கள் நிறைய இருக்கு. நிறைய காரணங்கள் இருக்கு. ஏன்னா 400 வருஷம் யார் சந்ததி? அது ஆபிரகாமுடைய சந்ததி. ஆபிரகாமுடைய சந்ததி 400 வருஷம் அடிமைத்தனத்துல. அந்த அடிமைத்தனம் வந்து சாதாரணமானது கிடையாது. அப்ப என்னதம்மா நினைச்சாங்க, என்னதம்மா அவங்க யோசனை வந்தது, என்னதம்மா புலம்புனாங்க? அந்த ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், ஏன் இந்த தேசத்துக்கு வந்து எகிப்து தேசத்துல வந்து அடிமையா வந்து ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்துல வந்து யோசேப்பு வந்தாங்க. அந்த 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 ஜெனரேஷன் நம்பும். இவங்களால யார் உருவாக்குறது? இவங்களால யாரு கொண்டு வந்தது? யெகோவா தேவனாச்சே. அந்த யெகோவா தேவன் இருக்கிறாரா? எல்சடாய் தேவன் இருக்கிறாரா? ஒரு பிரச்சனை வரும்போது இதுதானே நம்மளுக்கு வருது. இது வந்து அடி வயிற்றிலிருந்து வரக்கூடிய சத்தம். இந்த வார்த்தை எதனா ஒரு பிரச்சனை வந்தா கடவுள் இருக்கிறாரா, இருந்தானா என்ன அப்படின்னு சொல்ல முடியுங்களா? இது இந்த ஜனங்களுக்கு நல்லா தெரியும். அந்த 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 ஆபிரகாமின் சந்ததி நாங்க, அந்த யாக்கோபின் சந்ததி, அந்த தேவன், அந்த கடவுள், அந்த கடவுளுடைய சந்ததி அவர் இருக்கிறாரா? உண்மையிலே இருக்கிறாரா அப்படின்னு தான் கேட்டாங்க. உண்மையிலே இருக்கிறாரா? இருந்தா நம்ம ஏன் அப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்ன ஜனங்களுக்கு தான் சொல்றாரு கர்த்தர், நான் இருக்கிறேன், நான் இருக்கிறேன் போய் சொல்லு, நான் இருக்கேன் போய் சொல்லு. உங்களுக்கு கர்த்தர் சொல்றாங்க, அவர் இருக்கிறாரு, உங்க வாழ்க்கையில இருக்கிறார், கர்த்தர் இருக்கிறாங்க. நீங்க நம்புறீங்களோ நம்புறீங்களோ, கர்த்தர் உங்க வாழ்க்கையில இருக்கிறார். ஏன்டா சொல்றாரு? போய் சொல்லு, நான் இருக்கிறது சொல்லு.
எல்லா பிரச்சனையும் நான் இருக்கிறேன்னு சொல்லு. நீ என்னை விட்டு தூரமாக போனா கூட அவன் கூட சொல்லு. அன்பின் தேவன் ஒரு பிரச்சனையில் எதுக்குறாரு தெரியுமா? தூக்கி அந்த வைக்கிறதுக்கு அதோ சாதாரணமா இல்லை. நீ பிரியம் இல்லாம உனக்கு பிடிக்காத உனக்கு ஒரு மாதிரி அனீசியா ஃபீல் பண்ற அதுல எல்லாம் தூக்கி உன்னை வைக்கிறதுக்காக இது இந்த பிரசங்கம் பண்ணும் போது எனக்கும் தான் இப்போ பண தேவையோ பொருள் தேவையோ நம்மளுடைய எல்லா விதமான தேவையும் வரணும். உடனே வந்துடுமா அப்படின்னா உடனே வராதே. எப்படி வரும்? என்ன குழப்பம் அது பத்தியா? நிறைய சிக்கல். என் பையன் வரதுக்கு முன்னாடி உங்கள் வயல சிக்கல் எடுத்துக்கணும். எவ்வளோ நேரம் எடுத்துக்கணும் தெரியுமா? எடுக்கிறான் ஒரு பாட்டு பாடினு எடுத்துறேன். சிக்கல் சின்ன பையன் அவனுக்கு எப்படி எடுக்கணும்னு தெரியல. நோண்டினதும் அப்படி இஷ்டனும் அப்படி பண்ண வைஃபோட கை காட்டுறான். முதல்ல அந்த சிக்கன் பையன் கூட பாவம் ரொம்ப நார்மலாக இப்போ நான் நம்ம மண்டிக்குவேன் இது எவ்வளோ சிக்கு இருக்குது தெரியுமா? நிறைய சிக்கு இருக்குதுங்க. நீங்கள் நினைக்கிறீங்க தலைமுடி சிக்குன்னு. ஐயா நான் அங்கே வரல, நான் பெண் பார்க்குறேன், நான் இங்கே பார்க்கல, நான் அங்கே வரல, நான் மண்டக்குள்ளே வரேன். நம்ம மண்டக்குள்ளே தான் நிறைய சிக்குது. அந்த சிக்கை எப்படி எடுக்கிறது? சிக்கின்னு எடுத்துடலாம். வசனத்தை கேட்டு அதை நம்புனீங்கன்னா சிக்கு சக்குன்னு போயிடும். அதோ வசனம் தான் விடுதலையாகும். பாருங்க, ஆண்டுடைய வார்த்தை நீங்க கர்த்தர் யாருன்னு தெரிஞ்சுட்டாங்க. இவர் இருக்கிறாரு, என் வாழ்க்கையில இருக்கிறாரு முதல்ல நீங்க நம்பிட்டீங்கன்னா அந்த வாசலுக்கு போறத ஈஸியா போயிடும், சூப்பரா போயிடுச்சு. எந்த மூலையில இருந்து எப்படி வரும்னு தெரியாது, ஆனா வந்துடும். கண்டிப்பா வந்துடும். அவரை நம்பினவர்கள் வெட்கப்பட்டு போவது கிடையாது. இது சத்தியம், இது சத்தியம். எனக்கு என்னன்னு தெரியாது. எனக்கு எந்த பக்கம் நான் எதிர்பார்த்தேன். எந்த பக்கம் எந்த வாசல்ல திறந்து எனக்கு வச்சிருக்கிறாரோ அது உள்ள பூந்துடலாம். யாரெல்லாம் என் கூட சேர்ந்து ரெடியா இருக்கீங்க? உங்க வாசல் உங்க இது. ஆமென். அனைவருமே ஆண்டவருடைய வார்த்தைக்காக எல்லாரும் ஸ்தோத்திரம் சொல்லுங்க. கர்த்தாவே நீ நல்லவர். எங்கள் வாழ்க்கையை கர்த்தாவே நன்மையினால் நிரப்ப விரும்புகிறேன். கர்த்தாவே அதுக்கு நாங்கள் ஆண்டவரே உம்முடைய வல்லமைக்கும் உம்முடைய வழிகாட்டுதலுக்கும் உம்முடைய ஆலோசனைக்கும் உமக்கு ஆண்டவர் நாங்கள் கீழ்ப்படிந்து எங்களை தாழ்த்தி எங்களை ஆண்டவரே எங்களுடைய மனதின் அரணை கட்டி கர்த்தாவே எல்லா விதத்திலும் கர்த்தாவே உங்களுடைய இருதயத்துக்கு ஏற்ற விதத்தில் ஆண்டவர் நாங்கள் நடந்து கர்த்தாவே நீர் எங்களுக்கு வைத்திருக்கிறார் அந்த தேசத்துக்கு பாலும் தேனும் ஓடுகிற
நலமும் விசாலமான அந்த தேசத்துக்கு நாங்கள் போக கர்த்தாவே எங்களை பலப்படுத்துங்க. பரிசுத்த ஆவியானவருடைய ஒத்தாசையாக நாங்கள் கேட்கிறோம். நீங்க கேட்டிருக்கிற அந்த பிரசங்கத்தை கேட்டிருக்கிற, இங்க வந்திருக்கிற, தேவையோடு வந்திருக்கிற, பாரத்தோடு வந்திருக்கிற, வேதனையோடு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நீங்க சந்தித்திருக்கிறபடியாக ஏதோ ஒரு விதத்தில் கர்த்தா இவருடைய தேவைகளை நீ சந்திக்கிறபடியாக தேவையான நம்பிக்கையை ஆண்டவர் நீ தந்திருக்கிறபடியாக உங்களுக்கு நன்றி. ஓ மை துதிக்கு மை துதிக்கு மை துதிக்கு மை துதிக்கு. ஓ நன்றி. இவருடைய தேவைகள் சந்திக்கப்படும் இயற்கைக்கு அப்பாற்பட்டது. ஓ மை துதிக்கு துதிக்கு துதிக்கு. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் இப்பொழுதும் எப்பொழுதும் நம் அனைவருடன் இருப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சர்வ ஆமென். கர்த்தாவே தேவர்களின் உமக்கு பாடவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பாடவர் யார்? கர்த்தாவே தேவர்களின் உமக்கு பாடவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பாடவர் யார்? 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 வானத்திலும் பூமியிலும் உமக்கு பாடவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பாடவர் யார்? தூதர்களும் உம்முடவாய் உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. தூதர்களும் உம்முடவாய் உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? உமக்கு பாடவர் யார்? உமக்கு பாடவர் யார்? உமக்கு பாடவர் யார்? உமக்கு பாடவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பாடவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பாடவர் யார்? கர்த்தாவே தேவர்களில் உமக்கு பாடவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பாடவர் யார்? ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.